இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் எழுந்துட்டீங்களா? இருங்க, நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். பாரதி, ஒரு நிமிஷம். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. எதுக்காக தமிழ்கிட்டையும் ஆதித்யா கிட்டையும் நான் எது கொடுத்தாலும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கீங்க? அவங்க இப்பெல்லாம் என்கிட்ட சரியா பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. என்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க சார்? அவங்க குழந்தைங்க, சின்ன பசங்க. அவங்க கிட்ட இப்படி இருக்காத அப்படி இருக்காதுன்னு எதுக்காக இப்பவே சொல்லி பழக்கப்படுத்துறீங்க? முக்கியமா பேச வேண்டாம் பழக வேண்டாம்னு எதுக்காக சொல்றீங்க? அது குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணும். அது உங்களுக்கு தெரியாதா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவங்க ஏன் குழந்தைங்க, அவங்க கிட்ட நெருக்கமா இருக்கணும்னு நீங்க எதுக்கு ஆசைப்படுறீங்க? ஏற்கனவே ஒரு தடவை நெருக்கமா இருந்து நடந்த விஷயம்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா? அது மட்டும் இல்லாம அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன சார் சம்பந்தம்? அவங்க யார் உங்களுக்கு? எனக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இருக்கு பாரதி. என்ன சார் சொல்றீங்க? என்ன சம்பந்தம்? அவங்க என் குழந்தைங்க. அவங்கள என் கூட பழகக்கூடாது, பேசக்கூடாது, என் ரூம்குள்ள வரக்கூடாது, நான் கொடுக்குற எதையும் வாங்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? என்ன சார் சொல்றீங்க? உங்க குழந்தைங்களா? அது எப்படி அவங்கள உங்க குழந்தைங்கன்னு சொல்றீங்க? இல்ல, எனக்கு புரியல சார். என்ன சார் பேசாம அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க. பாரதி, நீங்க என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ற ஒரு ஸ்டாஃப், என் ஃப்ரெண்டு மாதிரி. என் ஃப்ரெண்டோட பசங்க கிட்ட நான் பழகக்கூடாதா? அந்த அர்த்தத்தில் தான் கேட்டேன். அது மட்டும் இல்லை பாரதி, நீங்க எனக்காக எவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க. அதுக்கு தான் மாசம் மாசம் எனக்கு சம்பளம் கொடுக்குறீங்களே சார். எனக்கு அதுவே போதும். அதை விட்டுட்டு தயவு செஞ்சு என் குழந்தைங்க மேல மறுபடியும் அக்கறை காட்டாதீங்க. ஏற்கனவே அவங்களுக்கு அப்பாவா இருக்கேன்னு சொல்லி நீங்க பண்ண வரைக்கும் போதும். மறுபடியும் அவங்க மனசுல ஆசையை வளர்த்துட்டு குழந்தைங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்க ஒரு முடிவெடுத்தீங்க, அது சரியாதான் சார் இருக்கு. அப்படி இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. அதை விட்டுட்டு மறுபடியும் குழந்தைங்க மேல பாசம் காட்டுறேன், அன்பா இருக்கேன்னு சொல்லி என் குழந்தைங்களை கஷ்டப்படுத்தாதீங்க.